அப்ப என்ன பண்ணணும் நம்ம எங்கேஜிங்கா இருக்கிறதுக்காக பேசினாதான் உன்னை வந்து பாப்பாங்க. நீயும் லைவ் ஸ்ட்ரீம் போற நல்லா தான் விளையாடுற, ஆனா ஒருத்தர் உன்னை பார்க்க மாட்டேங்கிறானே. அக்காம விளையாண்டு என்ன பிரயோஜனம் நீ சொல்லு? ஒருத்தவனை பார்க்கவே இல்லை. நீ நல்லா விளையாடு என்ன பிரயோஜனம்? நல்லா தான் விளையாடுற, ஆனா உன்னை யாரும் பார்க்க மாட்டேங்கிறானே. சொல்றா. அப்ப நீ என்ன அர்த்தம்? வேலை கத்துக்கலன்னு அர்த்தம், வேலை எதுனா செய்யலன்னு அர்த்தம். புரியுதா? புரியுது ப்ரோ. எல்லாரும் சூடா போனா ஆயிட முடியுமா? ஏன் கோஸ்ட் என்ன கோஸ்ட் எல்லாரும் ஒன்ன மாதிரி ஆயிட முடியுமா? சொல்லு கோஸ்ட். ஒரே கோஸ்ட் தான் அப்படின்னு சொல்லு கோஸ்ட். என்ன இழுக்காதீங்க ப்ரோ. ஒரே கோஸ்ட் தான்டா. ஆனாப்பட்ட கோஸ்டே நானும் கோல்டி கூட சண்டை இழுத்து விட்டு பண்ண வச்சிருக்கேன். சும்மாறா பைத்தியம் ஞாபகம் இருக்க கோஸ்ட். அந்த மாதிரி எப்படி டோனி எப்படின்னா நம்ம பாங்க எல்லாம் கவலையோட வருவாங்க, அப்படியே அவங்கள வந்து சந்தோஷப்படுத்தி அப்படியே ஜாலி பண்ணி அனுப்பிச்சுட்டோம் அவங்கள. அப்படியே அவங்களும் அப்பா நிம்மதியா இருக்கீங்க வந்தா வச்சா கொஞ்சம் நிம்மதியா ஜாலியா சிரிச்சிட்டு இருக்கலாம் அப்படின்னு. நீ வரம்ப போட்டு அப்படின்னா யாரா அவனுக்கு இருக்கேன் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு போயிடுவாங்க. நீ ஒரு நல்ல ஜோக் எடுத்து சிரிச்சு வச்சு பாரு, ஒரு 300 லைக் அழகா வாங்கலாம். ஒரே ஒரு ஜோக் போதும் 300 லைக் வாங்குறதுக்கு. இப்ப நான் ஆனதுக்கே பாரு, இப்ப 2000 லைக் வைக்கணும். இப்ப டக்குன்னு இப்போ கைஸ் தப்புன்னு போட்டுட்டு உண்மையா இல்லையா அப்படின்னு தெரிவிங்க பாப்போம். பாரு 1800 லைக்ல இருந்து 2000 லைக் இப்ப போய் காட்டுற மாதிரி. கமான் கைஸ், இந்த காமெடிக்கு நீங்க போட்டு இல்லைன்னா சொல்றது பொய்ன்றோம். என்ன ப்ரோ வரவே இல்லை அப்படின்னு எப்படி நீங்க ஒரு 500 பேருக்கு லைக் பண்ணாம பார்த்துட்டு இருப்பீங்க? தட்டிவிடும் பார்ப்போம். இந்த மாதிரி டபுள் பாஸ் எல்லாம் காட்டிதான் எல்லாமே பண்ணணும். ஸ்ட்ரீமர்னா வெறி இருக்கணும், ஃபயர் இருக்கணும், ரிவெஞ்ச் இருக்கணும், ஸ்டோரி இருக்கணும், சிரிப்பு காட்டணும். ஸ்ட்ரீமர்ஸ்னா யாரு? நம்ம வந்து ஹீரோஸ் கிடையாது, நம்ம வந்து காமெடியன்ஸ். புரியுதா? ஹீரோ அதெல்லாம் ட்ரை பண்ணாத. மேங்கூஸ் போட்டாலும் கடைசி வரைக்கும் நான் தான் நக்கிட்டு இருப்பேன். மேங்கூஸ் காமெடி தான் ரொம்ப முக்கியம் இல்ல. ஆமா இல்லையா? அங்க பாரு, நான் ஸ்டீவிங்க புரிஞ்சு வச்சிருக்க மாதிரி உலகத்துல யாருமே ஸ்டீவிங்க புரிஞ்சு வச்சிருக்க மாட்டாங்க. சொன்ன மாதிரி 2000 லைக் வச்சு பாத்தியா? அப்படி என்ன நம்புறியா இல்லையா? உங்க ஜெயிக்குச்சு காமெடி ஜெயிக்கும் நம்புறியா இல்லையா? நீ இன்னொருத்தனை குறை சொல்லிட்டு கண்டென்ட் போட்டா நெகட்டிவிட்டி பப்ளிக் நெகட்டிவிட்டி வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்னதான் சொன்னாலும் உன்னை வந்து நிராகரிச்சுட்டே இருப்பாங்க. அதனாலதான் ஹேட்டட் கண்டென்ட் உருவாக்குறவங்க எல்லாத்தையும் அவங்க வளரவே மாட்டாங்க. நீ சீக்கிரம் வச்சு சந்தோஷப்படுத்தின்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா நீ வளர்ந்துருவ. ரொம்ப சிம்பிளான முறை தான். பாட்டிங்களா நாளா கொடூரமானவனா? போன மேட்ச் முட்டை கில்லு, இந்த மேட்ச் 15 கில்லு. நான் நம்ப முடியாது. ஏன்னா நானே விளையாடுவேன், நானே விளையாடாம இருப்பேன். லெஃப்ட்ல ப்ரோ பறந்து போறோம். நானே முடிவு பண்ணுவேன் கிசலாம். நான் ஜெயிக்கனால அது நான் தான் முடிவு பண்ணுவேன், நீ ஜெயிக்கனால அது நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு ஒரு படத்துல வரும். எதில படம் தான் தெரியல எனக்கு. கம் ஆன் गाइस, அப்படியே 3000 லைக் போயிடும். லெட்ஸ் கோ गाइस, லெட்ஸ் கோ ஃபார் 3000 லைக்ஸ். ஆமா ப்ரோ, நான் எப்பவுமே சொல்லுவேன் ப்ரோ, சந்தோஷமா இருக்கவங்க கூட தான் எல்லாரும் எப்பவுமே இருக்க ஆசைப்படுவாங்க. நான் அதனாலதான் எப்பவுமே என்ன நடந்தாலும் ஹாப்பியா இருக்குன்னு ஆசைப்படுவேன். அப்பதான் அந்த கூட்டம் நம்ம கூட எப்பவுமே இருக்கும். ஐயா அவங்க ஜாலியா இருக்காங்கடா எப்பவுமே அப்படின்னு. இல்லைன்னா செட் ஆகாது. சந்தோஷம் தான் எப்பயும் முக்கியம். அதனாலதான் நான் பசங்களுக்கு சொல்லி பேசுறேன், எங்கேஜிங்கா வச்சுக்கோங்க, ஜாலியா இருங்க அப்படின்னு. ஜாலியா இருங்க எப்பவுமே, ஃபன் பண்ணுங்க. சொல்லு. இப்போ இதே மாதிரி பண்ணிட்டு வச்சுக்கோங்க, நாளைக்கு என்ன சொல்லுவாங்க? ப்ரோ டோனி கூப்பிடாதீங்க ப்ரோ, டோனிக்கு பதிலா நரேன் கூப்பிடுங்க ப்ரோ. டோனி வேணாம், பேச மாட்டேங்கிறான் ப்ரோ, அவன் பண்ண தெரியல, சிரிப்பே காட்ட தெரியல, அவன் ஏன் ப்ரோ வச்சுட்டு இருக்கீங்கன்னு. அப்ப என்ன பண்ணுவோம்? நீ எந்த தப்பு பண்ணிருக்க மாட்ட, ஆட்டோமேட்டிக்கா மக்களோட எதிர்ப்பை சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவ. புரியுதா? புரியுது. அப்படி என்ன பண்ணும்?
ஏன் தெரியுமா இதை நான் உனக்கு சொல்லித்தரேன், உன்கிட்ட கேம் பிளே இருக்கு, நீ இப்ப கொஞ்சம் ஃபன் எலிமெண்ட் மட்டும் ஏத்திட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், உன்னை பிடிக்க ஆளே கிடையாது. ஸ்ட்ரீமிங்ல மட்டும் இது போதுன்ற கணக்கே கிடையாது, எல்லாமே வேணுன்ற கணக்கு தான். அவ்வளவுதான், கோஸ்ட் காவ வாங்கிட்ட, அவ்வளவுதான் முடிச்சு, அவ்வளவுதான். நான் என்ன கொண்டுருவேன், இந்த வந்து வீட்டுக்கு வந்துரு. இப்பதான் நான் விளையாட நீ பொறுமையா இரு, செத்துறாதரா, பொறுமையா இரு, பொறுமையா இருன்னு சொல்லிட்டேன். பொறுமையா இரு, கொஞ்ச நேரம் மட்டும் பொறுமையா இரு, மேல மட்டும் ஏறிடுறேன், கொஞ்சம் டைம் மட்டும் கொடு எனக்கு.